டைரக்டர் நிலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியாரே. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி நடிச்சிருக்காங்க. வா வாத்தியாரே படம் டிசம்பர் 12 தியேட்டர்ல தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. படம் ரிலீஸுக்காக மூவி டீம் நிறைய விஷயங்களை பண்ணி ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸை ஸ்டுடியோ கிரீன்ஸ் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தவிர்க்க முடியாத சில காரணங்களால எங்களால் சொன்ன டேட்ல படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, அதுக்காக எல்லாரும் மன்னிச்சிருங்க. கூடிய சீக்கிரம் ஒரு புது ரிலீஸ் டேட்டோட வாவா தேர படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். கூடிய சீக்கிரம் வேற ஒரு புது ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாவா தேரே மூவி டீம். அதே மாதிரி தான் ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்புல லாக்டவுன் அப்படிங்கிற படமும் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ இந்த படமும் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகல. கூடிய சீக்கிரம் வேற ஒரு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு மூவி டீம் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே லாக்டவுன் படத்துக்கு 2 வாட்டி ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போயிருக்கு. இப்போ 3வது முறையா மறுபடியும் ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், வாவா தேரே படமும் லாக்டவுன் படமும் இந்த டிசம்பர்லேயே ரிலீஸ் ஆகுமா, இல்ல நெக்ஸ்ட் இயர் 2026ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. டைரக்டர் பி.எஸ். மித்ரன் டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் சர்தார். சர்தார் படத்துடைய ஹிட்டுக்கு அப்புறம் இப்ப சர்தார் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஆக்டர் மாளவிகா மோகன் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டைரக்டர் பி.எஸ். மித்ரனுக்கு பர்த்டே. அவருக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சர்தார் மூவி டீம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கொம்பு சிவி. கொம்பு சிவி படத்துல ஆக்டர் சரத்குமார் அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இப்ப கொம்பு சிவி படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருக்கு. கொம்பு சிவி படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் இப்ப யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கொம்பு சிவி படம் டிசம்பர் 19 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மிஸ் யூனிவர்ஸ் மாடல் ரியாஸ் சிங் இப்ப ஆக்டராகவும் சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க நடிச்சிருக்க ஒரு புது படத்துல இருந்து அவங்களுக்கு பர்த்டே விஷயோட அந்த படத்துடைய அபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜெட்லி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல அவங்க தான் லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. ஆக்டர் ஆர்யா ஹீரோவா நடிக்கிற அவருடைய 40வது படத்துடைய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. ஆர்யா ஹீரோ நடிக்கிற அவருடைய 40வது படத்தை டைரக்டர் நிக்கில் முரளி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இப்போ இந்த படத்துடைய பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் சீரீஸை நெட்ஃபிளிக்ஸ் லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸாக எடுத்துட்டு வந்தாங்க. சீசன் 1 ஏற்கனவே தமிழ் டப்போட நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சீசன் 2 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்காக ஒரு நியூ ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் இப்போ தமிழ் டப்போட யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் விக்ரம் பிரபு ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சிறை. சிறை படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம தனுஷ் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிறை படம் டிசம்பர் 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ சிறை படத்துடைய ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய உயிர் நண்பனான உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடிஜி அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நம்ம தனுஷ் அவர்களும் அவருடைய மாமனார் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெயிலர் 2 படத்துல இருந்து டைரக்டர் நெல்சன் ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இன்னையோட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 75வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காரு. என்னுடைய சார்பாகவும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா படையப்பா படம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வீடியோ இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலா 173வது படத்துலேருந்து ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு நினைச்சா எதுவுமே வரல. இந்த படத்தை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து எதுவுமே ரிலீஸ் பண்ணல. தலைவர் 173 படத்துடைய அப்டேட்டுக்கு பதிலா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ஸ்பெஷல் வீடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் 173வது படத்துலேருந்து ஏதாவது அப்டேட் வரும், இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஒருவேளை நியூ இயர்க்கோ இல்லை பொங்கலுக்கோ தான் 173வது படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வருமோ என்னவோ. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஏதாவது ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஏதாவது வரும்னு பார்த்தா அதுவும் வரல. அதுக்கு பதிலாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்துடைய மூவி டீம் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம எதிர்பார்த்த மாதிரி ஜெயிலர் 2 படத்துலேருந்தும் ஏதோ ஒரு மாசான வீடியோ வரும்னு பார்த்தா அதுவும் வரல. தலைவர் 173 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு பார்த்தா அதுவும் வரல. டோட்டலாக இந்த பர்த்டே கொஞ்சம் சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா படம், சிவாஜி படம், அண்ணாமலை படம், எஜமான் படம் அப்படின்னு 4 படத்தை தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்ணி ரசிகர்களுக்கு விருந்து கொடுத்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். அப்படியே தலைவர் 173 படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் மிஸ்ஸிங். இருந்தாலும் பரவாயில்ல. அநேகமா நியூ இயர்க்கோ இல்ல பொங்கலுக்கோ தான் தலைவர் 173 படத்துடைய அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் டைரக்ஷன்ல ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தலை. ரட்டத்தலை படத்துல இருந்து டார்க் தீம் அப்படிங்கிற ஒரு தீம் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரட்டத்தலை படம் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஹாட்ஸ்பாட் 2 படத்துல இருந்து கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ டிசம்பர் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல ஃபைட்டிங் கேம் அப்படின்னா அது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம் தான்.
ஒரு கேரக்டரை தேர்ந்தெடுத்து இன்னொரு கேரக்டர் ஃப்ரெண்டு தேர்ந்தெடுப்பான். 2 பேருமே ஃபைட் பண்ணிக்கிட்டு விளையாடுவோம். இப்ப அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் படத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம்ல எந்தெந்த கேரக்டர்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம WWE ரெஸ்லிங் ரெஸ்லரான ரோமன் ரெயின்ஸ் அவர்களும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம DC யூனிவர்ஸ்ல அக்வாமேனா நடிச்ச ஆக்டரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் ஆக்டர், அதாவது இவரு நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய துப்பாக்கி படத்திலையும் சிவகார்த்திகேயனுடைய மதராசி படத்திலையும் வில்லனா நடிச்ச ஆக்டர் வித்யுத் ஜமால் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படத்துல இந்த மொட்டத்தலை கெட்டப்ல தான் இவரு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம WWE ரோமன் ரெயின் கூட அவர் எடுத்துக்கிட்ட போட்டோவையும் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்க ஆக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வேற லெவல்ல ஒரு ஃபைட் ஆக்ஷன் படமா 2026 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விமல் ஹீரோவா நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் வடம். வடம் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசம்பர் 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் நிவின் பாலி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சர்வமயம். இந்த படம் டிசம்பர் 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு இப்போ சென்சார்ல யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும்தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் டிசம்பர் 19 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாலிவுட்ல DC சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து சூப்பர் கேர்ள் படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் டிசியில் வந்த சூப்பர் கேர்ள்ஸை விட இந்த சூப்பர் கேர்ள் வித்தியாசமா இருக்காங்க. இந்த 2025ல புது சூப்பர்மேன் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. அதே மாதிரி புதுசா வந்திருக்க இந்த சூப்பர் கேர்ளையும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலரும் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு சூப்பர் கேர்ள் படம் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தமிழ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. DC சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போற இந்த புது சூப்பர் கேர்ள் படம் 2026 ஜூன் 26 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜில். அவ்வளோதான் சகோ. இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.